எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு போயிட்டீங்களா? படிக்கிறீங்களா? படிக்க போயிட்டீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொன்னேன், பிகிலு வந்துட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அழிக்க வந்திருக்கவங்கள பார்த்து சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க? ஏன்னா அழிக்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்ன ஜோசியம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சாமியாரா? இல்லைல்ல. இப்போ ஒருத்தவங்க இப்படி தான் செய்வாங்கன்னு நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறது தப்பு தானே. அவங்க வந்திருக்காங்க. நம்ம ஒன்று உங்களுக்கு புரியும்படி சொன்னீங்க. ஒரு செடி வளர்க்குறோம். இந்த செடி வளர்க்கும்போது இது விற்று போட்டு பொடிச்சு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா? அது வளர்ந்து வந்துட்டு பிறகு அது நல்லதாக வளருமா, கெட்டதாக வளருமா? அது நல்லதாக பூக்குது. இந்த பூத்து இது காய்ச்சின்னு சேஷம் அது கேடாக இருக்குமா, நல்லதாக இருக்குமான்னு நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்துட்டு பிறகு தான் நமக்கு தெரியும். அதுபோல் அவங்க என்ன செய்கிறாங்க செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாமே. அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லுவீங்க, அது வேறு. ஏன்னா ஒருத்தவங்க நல்லது செய்ய வந்த போதே நீங்கள் உடனே தொடக்கமே இந்த மாதிரி சொன்னால் அது சரியானா? அது தப்பு இல்லையா? சரி, நீங்கள் புரியாமல் கேட்டிருப்பீங்களா இருக்கும். பரவாயில்ல, நான் அதுக்கு தான் மறுபடி சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம அந்த குழந்தை எப்படி நம்ம நல்லா வளர்க்குறோம். அதுக்கப்புறம் அது எப்படி தான் அது நல்லா படித்து வளர்ந்து அப்பா அம்மாவை பார்க்குமா, ஒரு குடும்பத்துக்கு பேர் வாங்கி கொடுக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி தான் இப்போ அந்த குழந்தை போல் நம்ம இளைய தளபதி விஜய் ஆட்சியில் வந்திருக்காங்க, முதலமைச்சராக ஆனாங்க. அதை நம்ம பார்த்து சந்தோஷத்தான் படணும். இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, யார் மனசும் சங்கடப்படுத்தாதீங்க. பாய்.